அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே உண்மையை வெளிப்படையாக பேசணும். சரி, இப்போ ஒரு குறளுக்கு போவோம். அவை அஞ்சாமை என்று சொல்லப்படுற அதிகாரத்தில் இருக்குது. பகை அகத்து சாவார் எளியர், அரியர் அவை அகத்து அஞ்சாதவர். இதில் பகை அகத்துனா போர்க்களத்தை குறிக்கிற மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க. அவை அகத்துனா கற்றோர்கள் நிறைந்த அவை, இல்லை எல்லாருமே நிறைந்த அவை என்ற பொருள் கொடுத்துருக்காங்க. அகம்னா உள்ளன்ற பொருள், புறம்னா வெளியன்ற பொருள். சரி, இப்போ எளியர் எளியர்னா எல்லாருமே பண்ணுறாங்க, எளிமையாக பண்ணிவிடுவாங்க, அந்த பொருளில் கொடுத்துருக்காங்க. அரியர்னா இது ரொம்ப அரிதானது, இதை ரொம்ப மேன்மையானவங்க, சிறப்பானவங்க, தெளிவானவங்க தான் செய்வாங்கன்ற பொருளில் அரியர். அப்போ என்னோட புரிதல் சொல்கிறேன். இப்போ ஒரு போர் வருது, இல்லை சண்டை போடணும் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, ஒரு கோவத்தில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் இல்லை கம்பத்தை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது ரொம்ப எளிது. ஒரு உணர்ச்சி வருது, அந்த உணர்ச்சி வெளிப்படுத்த நம்ம போகிறோம். இப்போ அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்குமே இப்போ வால் பயிற்சி, இல்லை கம்பை சுற்றுற பயிற்சி, இல்லை சண்டை கையை வச்சு சண்டை போடுற பயிற்சி, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எளிது, அது யார் வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பொறுமை கம்மியாக தான் தேவை சண்டை போடுறதுக்கு. எதுக்கு பொறுமை ரொம்ப அதிகம்னா, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ கம்மியான கூட்டமாக இருந்தாலும், நமக்கு எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும், இல்லை நமக்கு எவ்வளோ கம்மியாக தெரிஞ்சிருந்தாலும், எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம விட எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும், சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ கேவலமாக பேசினாலும், எவ்வளோ இழந்து பேசினாலும், இழிவாக பேசினாலும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கருத்தியலாக தெளிவாக எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அதோட ஆழமான கருத்து என்ன இருக்கும்னு ஆராய்ந்து மெய்ப்பொருள் கண்டு அதை விவாதிக்கிறது, அதை பேசுகிறது, அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பொறுமை தேவைப்படுற ஒரு விடயம், போகிற விட அப்படின்ற கருத்து தான் நான் முன்வைக்கிறேன். இதில் அதாவது நான் முன்வைக்கிறேன்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னதில் எனக்கு இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் வெளியே சொல்கிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு திறமை, இந்த ஒரு பண்பு, இந்த ஒரு பொறுமை எப்போ தெரியுமா வரும்? உண்மையை பேசினா மட்டும்தான் வரும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் பேசணும், உண்மையை பேசணும். உண்மையை பேசும்போது தான் எந்த ஒரு தலைப்பு, எந்த ஒரு கருத்து, எந்த ஒரு தர்க்கம் நம்ம முன்னாடி வைக்கும்போது இதோட ஆழமான கருத்து என்ன அப்படின்றது நம்ம சிந்தனை போகும். சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன பேசினாலும், நமக்கு உள்ள ஒரு உணர்ச்சி வந்தாலும், அந்த உணர்ச்சியெல்லாம் உள்வாங்கி, உணர்ச்சியெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கொண்டு எடுத்த கருத்தை தெளிவாக ஆராய்ந்து வெளிப்படுத்துகிற தன்மைன்னு இருக்குல்ல, அது உண்மையை பேசினா தான் வரும். அதுவும் பொறுமையாக இருந்தால் தான் வரும். அதுக்கு தான் பொறுமை ரொம்ப அதிகமாக தேவை. அதுதான் அனைவரும் பொறுமையாக இருப்போம், அனைவரும் அனைத்திலும் மெய்ப்பொருள் காண்போம், அதாவது உண்மையை பேசுவோம், தெளிவாக இருப்போம். இனிமேல் எல்லாருமே பேச தொடங்கினா மட்டும்தான் இனம் விடுதலை சாத்தியம். எல்லோரும் பேசுங்க. அனைவருக்கும் நன்றி.